அங்கே போட்ட, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே அங்கே வந்த தொண்டர்கள் அனைவருக்கும், ராமநாதபுரம் மாவட்ட தொண்டர்கள் அனைவருக்கும் எங்க மூலமா ஏற்பாடு பண்ணி 3 வேளை சாப்பாடுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நாங்க தான். அதையும் எங்க பேரை காட்டல அவங்க, எல்லாமே அவர் செஞ்ச மாதிரியே காட்டிட்டு இருந்தாரு எல்லா விஷயங்களுமே. நான் வந்து அப்புறம் நாங்க வந்து முள்ளிமனை கிளையில வந்து இந்த ரோடு சீரமைப்பு பணி எங்க மூலமா ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுலயும் அவர் தான் வந்து செயல்படுற மாதிரி காட்டினாரு. இதுல அதிருப்தி அடைஞ்ச என்னுடைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எல்லா விஷயத்திலையும் நீங்க தான் வந்து வர்றீங்க, ராஜா வந்து பெரிய காரணமே, ராஜாவோட ஏற்பாட்டுலையும் போட்டா என்ன அப்படின்னு கேட்டதுல இருந்து ரொம்ப அவரு எங்க ஒதுக்க ஆரம்பிச்சாரு. கடைசியா திருவாடான வட்டத்துல ஒரு இணைப்பு விழா நடந்துச்சு. அங்க போகும்போது நானும் ஒரு 3 கார்ல தொண்டர்களோட போனேன். என்ன அவமதிச்சு தொண்டியில இருந்து அப்படியே ரிட்டர்ன்ல திருப்பி விட்டுட்டாப்ல. நாங்க திரும்பி ரொம்ப மன உளைச்சலோட திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறமா கழக பொதுச் செயலாளர் போய் கடந்த 9ஆம் தேதி மீட் பண்ணி அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒரு ஆதாரமா அவங்க ஒன்னா, நீ அவரை ஏத்துக்கிட்டா அவரோட சேர்ந்து பயணி, அவர் ஏத்துக்கலைன்னா அவர் போட்டோவும் போடாம என்னோட போட்டோவும் போடாம நீ தனிப்பட்ட முறையில தளபதியாருக்காக மக்கள் பணியில ஈடுபடு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பேருக்கும் தெரியும், இங்க இருந்து எல்லா பேரும் அங்க போனோம். அதுக்கப்புறமா நாங்க வந்து தனிப்பட்ட முறையில அண்ணனுடைய சொல்படி விலையில்லா விருந்தங்க ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். அந்த நலப்பணியை கூட வந்த உடனேயே அவரு ஸ்டாப் பண்ணிட்டார். தன்னுடைய அதிகார பலத்தை யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி எங்களால அந்த மக்கள் பணியில் ஈடுபட முடியாத அளவுக்கு எங்களை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. மேலும் 10ஆவதுக்கு என் மேல அவதூறு பரப்புற அளவுக்கு அவரு மீடியாக்கள்ல என்னோட போட்டோ போட்டு எனக்கு எந்த ஒரு தகவலுமே சொல்லாம என்னோட போட்டோ போட்டு எனக்கு அவமானத்தை ஏற்படுத்துற மாதிரி மீடியாக்கள்ல பப்ளிஷ் பண்றாரு. அதற்கான தகுந்த பதிலடியை தரும் அளவுக்கு நான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். என்னைய பயன்படுத்தி அவர் வந்து தன்னை மெருகேற்றிக்கிட்டாரு. என்னைய பயன்படுத்தி தான் அவர் மெருகேற்றிக்கிட்டாரே தவிர அவர் தனிச்சு எந்த ஒரு விஷயங்களையும் செயல்படல. ஆனா என்னைய கசக்கி போட்ட காகிதமா தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு அவர் மின்மடுப்பா திரிகிறாரு. இப்போ இது சம்பந்தமா உங்களை மீட்பு சம்பந்தமா உங்க தலைமைக்கு சொல்லியிருக்கீங்க, தலைமைக்கு தெரியப்படுத்திருக்கோம். அவங்க வந்து கூடிய விரைவில் கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து உங்களை புறக்கணிக்கிற காரணம் என்ன? திடீர்னு அவர் என்னை புறக்கணிக்கிற காரணம், நான் என்னுடைய முயற்சிகளை, என்னுடைய செயல்பாடுகளை, என்னுடைய நலத்திட்ட பணிகளை நான் செஞ்சதா நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். மக்களுக்கு நான் செஞ்சதா வந்து நீங்க சொல்லுங்கண்ணே, உங்களுடைய தலைமையில பிபி ராஜாவோட ஏற்பாட்டுல இது நடந்ததுன்னு சொல்லுங்கண்ணேன்னு நான் கேட்ட ஒரே ஒரு காரணத்தினால என்னை வந்து விளக்கிட்டார். இப்போ ராமநாதபுரத்துல யாரு சேவை செஞ்சாலும் அவங்க நீக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவரோட பயணிக்கிற அனைவரும் அவரை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா இது போல அவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாரு. ஏன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து வந்துட்டு இருந்த என்னையவே ஒரு 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 துச்சமா நினைச்சு தூக்கி போடுற நினைச்ச ஆளு எல்லா பேரையும் அது போல செய்யறதுக்கு வாய்ப்பு. கட்சி பணிகளை செவ்வனே செய்யற ஒவ்வொருத்தரையும் மதிச்சு அவங்களுடைய முயற்சிகளுக்கும் மதிப்பளிக்க போது கண்டிப்பா அது வந்து நிலைச்சு நிற்கும். இது போல தலைவர்கள் இருக்கும் பட்சத்துல அது கண்டிப்பா அவருடைய கட்சிக்கு அவப்பேரை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். நாங்க வந்து உயிருள்ள வர தளபதிக்காக உழைக்க தயாரா இருக்கோம். ஏன்னா ஒரு அடிப்படை உறுப்பினரை வந்து நீக்கிறது கழக பொதுச் செயலாளருக்கும் கழக தலைவருக்கு மட்டும்தான் 1,63,000 மற்றபடி யாருக்கும் அது கிடையாது. அதுவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரைக்கும் வரல யாருக்குமே. இதுவரைக்கும் ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சியை கூட ஞாயிற்றுக்கிழமை வைங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லுவாரு. ஏன்னா இது வார அரசியல் பண்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு அதுதானே லீவு நாள். ஆமா, அவர் வந்து அரசு ஊழியரை நியமனம் பட்சத்துல அவரால் இயங்க முடியாத பட்சத்துல அவருடைய மனைவிய நிர்ணயம் பண்ணி இயங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்களை போல மனசார வேலைப்பாடுகள்ல மக்கள் சேவையில ஈடுபடுறவங்களுக்கு உரிமை வழங்கும் பட்சத்துல கட்சி வளரும். அவங்க அந்த அம்மாவுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு மேடையில கூட எழுதி கொடுத்துதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க.